ஹாய் தம்பி தங்கிகளே, இப்ப நம்ம ஆண்டரை பத்தி கேட்க போறோம். நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? நம்மளாம் வாசித்து ஆண்டர் ஜாலியா தியானிக்க போறோம். சரியா? யாஸ் அவங்க கூட பேசுவாரு. செவிக்கிறா. சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுக்கு கேட்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். பாத்தீங்களா? கர்த்தரை நம்ம துதிக்கும் போது ஏசாவுக்கு ரொம்ப இஷ்டம். அதுதான். சரியா? வேதம் சொல்லுது, ஏசாயின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல 43 அதிகாரம் 21வது வசனம். அதுக்கு கேட்போமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் துதியை சொல்லிவார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் உண்டாக்குற நோக்கம் என்ன தெரியுமா? அவரை நம்ம எப்போதும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் தர பாருங்க. மழை கொடுக்கறாரு, காத்து கொடுக்கறாரு, தண்ணி கொடுக்கறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம நல்ல அம்மா அப்பா கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் வாங்கி தராங்க. தனி பாத்தீங்களா? உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸை தந்திருக்கிறாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தந்திருக்கிறாரு. அதுதான் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அதான் கத்துடுவேன்னு சொல்லி கத்தரை எக்காலத்து ஸ்தோத்திரிப்பா. அவர் துதிய போதிய வாயில இருக்கும். அவரை துதிக்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்தை நம்ம ஏற்படுத்தின வாழ்க்கை கேட்டோம் இல்லையா? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினே இவர் என் துதியை சொல்லி வருவாங்க. நீங்க நேரம் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாடப்புஸ்தகம் படிக்கும்போது ஏசப்பா நான் பாடப்புஸ்தகம் படிக்க போறேன், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறக்கா ஸ்தோத்திரம். அப்புறம் படிச்சு முடிச்சு ஆண்டவர் என் கூட இருந்தீங்களா அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பிரேடு முடியும் போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், போன பிரேடுல என் கூட இருந்தீங்க, இப்ப எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். சரியா? ஏசாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தூச்சிட்டே இருக்கணும். அது ஆண்டவர் அதுக்கு தான் ரொம்ப பிரியமா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்குது. பாத்தீங்களா? தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமும். தேவனுக்கு அதுதான் பிரியும். எல்லாவற்றிலையும் சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்களுக்கு நீங்க காப்பி குடிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஏசப்பா ஏதாச்சும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்க நல்ல ரிசல்ட் வந்தா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, தேவன் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி தராருன்னு வச்சுக்கோங்க, அவரு உங்களுக்கு துணி வாங்கி கொடுத்தா ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாமே நீங்க ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏசப்பாடு தான் நீங்க கேட்கணும். ஏசப்பாவுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்க வாழ்க்கையில என்ன நன்மை நடந்தாலும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அவருதான் தேவனுடைய விருப்பம். அது தேவனுடைய சித்தமா இருக்குது. ஆண்டவர் விருப்பம் அதுதான். தேவனை துதிக்கிறதா ஆண்டவருக்கு விருப்பம். ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு வேற எதுவுமே உங்க இடத்துல கேட்கல, ஸ்தோத்திரம் துதிக்கணும் ஏசப்பாவை. அதுதான் ஆண்டவர் உங்க இடத்துல கேட்கிறாரு. சரியா? அது மாத்திரம் இல்ல, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். யார் சொல்றாங்க? நம்ம யாஸ்பா தான் சொல்றாங்க. உங்க வாயில துதியை உண்டாக்கி இருக்கிறாராம். நீங்க துதிக்கும் போது பிசாசு உங்களை பார்த்து ஓடி போயிருவான். சரியா? நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாருங்க, பிசாசு உங்களை பார்த்து ஓடியே போயிருவான். குட்டி பிள்ளைங்க துதி தான் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். துதிப்பீங்களா? எல்லா நேரத்திலயும் ஏசப்பா நீங்க துதிக்கணும். ஏன்னா நீங்க துதிக்கும் போது ஏசப்பா செய்வோம் உங்க நடுவில் வந்துடுறாரு. துதியில் நடுவில் வாசம் பண்ணுறேன்னு சொல்லி சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பாத்தீங்களா? துதிக்கும் போது உங்க உள்ளத்துல வந்துருவாரு ஏசப்பா, உங்களுக்குள்ள தங்குவாரு. நீங்க எப்பவும் துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பா உங்க உள்ளத்துல தங்குவாரு. சரியா? தம்பி தங்கைகளே, துதிப்பீங்களா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எங்களுக்கு நல்லா தாத்தா கொடுத்துக்கா ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாட்டி கொடுத்துக்கா ஸ்தோத்திரம். உங்க பாட்டிலாம் பாருங்க, நீங்க ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்காக ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிட்றதுக்கு காத்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. அதுதான் ஆண்டவர் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க உள்ளத்துல வாசம் பண்ணுவாரு, உங்களுக்குள்ள தங்கி இருப்பாரு. சரியா? துதிக்க மறக்காதீங்க. அது மாத்திரம் இல்ல, சங்கீத புஸ்தகம்
147 சங்கீதம் 12வது வசனம். எருசலேமே எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே சீயோனே உன் தேவனை துதி, உன் தேவனை துதி. அவர் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறோம். உங்க அம்மா அப்பாலாம் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கும் போது அவங்க பிள்ளைகளாகி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். சரியா? கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். நல்லா நீங்க தான் நல்ல ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் துதிக்கணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் போது அவங்க பிள்ளைகளாகி உங்களை தேவன் என்ன செய்வாரு? ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். கர்த்தருடைய காரியம், பெரிய காரியத்தை செய்வார். ஒரே போதிப்பார். உங்களுக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு நடக்கணும். எப்படிலாம் இந்த சிறுப்பில் வாழணும், எப்படி இந்த உலகத்துல ஜீவிக்கணும், எல்லாமே அவர் சொல்லித்தவாரு. சரியாப்பா? நீங்க துதிங்க. உங்க அம்மா அப்பாவிட்டையும் சொல்லுங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு அம்மாவுக்கு வீட்டுல இருக்கிறவங்க இப்ப எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரியா? என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம். தகப்பனே அப்பனே இந்த நேரத்துல வாங்க ஏசப்பா, வாங்க. இந்த நேரத்துல நம்முடைய கரம் தாங்கட்டும். சிறு பிள்ளைகள் மேல நம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு தம்பி கூட காலு கை அப்பா வலிக்குன்னு சொன்ன தம்பியை தொட்டு சுகமாக்கி எலும்பெல்லாம் குணமாக்கிருங்க. யாரெல்லாம் இந்த நேரத்துல பலவீனம் இருக்காங்களோ தம்பி தங்கைமார்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க. உங்களுடைய வல்லம் இறங்கட்டும் 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 ஐயா. யாரு பலவீனப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் தேவனோட வல்லம் இறங்கி உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சுகிறோம். ஒரு வேளைக்கு தம்பி மாதிரி சொல்லலாம், எங்க அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா தம்பி எந்த தம்பி சொல்லியிருக்காங்களோ அவங்க அம்மா அப்பா கூட தொட்டு சுகமாக்குங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. யாராவது வியாதியா இருப்பாங்களா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. பலவீனத்தை மாற்றி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க. இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தை ஐயோ தூக்கமே வரலன்னு கலங்கிருக்காங்கப்பா, அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை தாரும், தூக்கத்தை தாரு சுவாமி. அருமை பிதாவை வயிறு வலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்குள்ள அணைப்பதற்கும் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வல்ல கருத்தினால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அப்பா இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்க ஏசப்பா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல குடிக்கிறவங்களை விடுதலை செய்யுங்கப்பா. அவங்க அப்பா குடிக்கிறாங்கன்னு சொன்னா அப்பா அந்த தம்பி நிமித்தமா அப்பா அவங்க குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க. இந்த தங்கச்சி நிமித்தமா அவங்க அப்பா குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. நல்ல மதிப்பெண்ணாய் பாஸ் பண்ணாண்டவரை எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்ணாய் பாஸ் பண்ணணும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். டீச்சர் பார்த்து இப்படி பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு, டீச்சர்ஸ் சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா தம்பி தங்கில் நடக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் சேவத்தை கேட்டிருக்காரு. மகிழ்ச்சியா இருங்க.